அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பெருமாள் முருகன் படைப்புலகம் அப்படின்னு பேசலான்னு இருந்தப்போ அதை மாற்றி ஏதாவது ஒரு கதையை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கதையை பற்றி மட்டும் எது பேசுனாலும் 7 நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிருப்பேன். ஓகே, இப்போ ஒரு கதையை பற்றி மட்டும் பேசுறதுன்னா இதில் முக்கியமாக என்னை ரொம்ப நாளாக என் மனசை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எங்கேயாவது ஒரு இடத்துல பொது இடத்துல பதிஞ்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. மேபி இன்னைக்கு நான் பேசுறது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் என் மனசில் இருக்கிறத நான் பேசிதான் ஆகணும். ஓகே, இது மாதுருபாகன் நாவலை தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சைகள். அந்த சர்ச்சைகளில் ஒவ்வொருத்தரும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற அந்த அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துட்டு பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டெட் ஆஃப் மாதுருபாகன்ற ஒரு நாவலை பற்றி பேசுறதுக்கு பதிலாக, ஒரு புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு பதிலாக, அந்த புத்தகம் ஏற்படுத்தின சர்ச்சைகள், அந்த சர்ச்சைகளை நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகம் எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாதுருபாகன் புத்தகம் ஓகே, முதல்ல பெருமாள் முருகனை பத்தி ரெண்டு வரி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். பெருமாள் முருகன் ஓகே, எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கிற எழுத்தாளர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப யுகபாரதியை பத்தி சிவசங்கரி பேசினாங்க. யுகபாரதி மேல பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா அவர் ஒவ்வொரு வரி எழுதும் போதும் அவர் நான் இதுல அகநானூர்ல இதை படித்தேன், புறநானூர்ல இதை படித்தேன், இங்க அதை படித்தேன், அங்க அதை படித்தேன். அவருடைய படிப்புடைய வீரியம், அவருடைய படிப்புடைய விஸ்தாரம் அவருடைய ஒவ்வொரு வரியிலையும் தென்படும். அந்த விஸ்தாரம் தென்படும். நிறைய படித்தவன் தான் ஒரு நல்ல எழுத்தாளன் ஆக முடியும். ஓகே, அந்த அது நிறைய இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. எழுத்தாளனா எதுக்கு படிக்கணும், நான் தான் எழுத்தாளன் ஆச்சே, நான் என்னத்துக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. நிறைய படித்தவங்க தான் நல்ல எழுத்தாளன் ஆக முடியும். அடுத்து நீங்க இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, லைக் கம்பராமாயணத்துல எத்தனை சொற்கள் இருக்குன்னு. நான் இதை முதல் முறையாக கேள்விப்பட்டது நாஞ்சில் நாடன் நம்ம துபாய்க்கு வந்திருந்தப்போ அவர் சொன்னாரு, கம்பராமாயணத்துல 1,00,000 சொற்கள் இது இருக்கு. அந்த 1,00,000 சொற்கள் இப்போ ஒரு 5,000 6,000 சொற்கள் தான் இன்னும் புழங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சொற்களின் மரணம் பத்தி நாஞ்சில் நாடன் பேசினாரு. அதாவது அந்த அந்த கம்பராமாயணத்தை அவர் அந்த அளவுக்கு கரைச்சி குடிச்சிருந்தா தான் அவரால் அதை பத்தி பேச முடியும். ஓகே, ஜெயமோகன் சங்க சித்திரங்கள் எழுதினவர். ஓகே, இந்த மாதிரி எழுத்தாளர்கள் மேலதான் நமக்கு ஒரு மரியாதை வரும். அவங்க அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்க, எவ்வளவு இது பண்ணிருக்காங்க. லைக் பாரதியார் சொன்ன மாதிரி, கம்பன் என்ற ஒரு மாநிலம் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர் வானத்து கோலையும் மீனையும் ஓர்ந்தளந்ததோர் பாஸ்கரன் மாற்றியும், அண்ணன் யாவும் அறிந்திலர் பாரதத்தை ஆங்கிலம் பள்ளியில் போகினர் அப்படின்ட்டு பாரதியார் எழுதின அந்த ஆவேசமான வரிகள், அந்த இன்னைக்கு எழுத்தாளர்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு வர கோபம் அந்த அப்படிப்பட்ட ஒரு கோபம் தான். அந்த இதுல பார்க்கும்போது பெருமாள் முருகன் அவர் எவ்வளவு படிச்சிருக்காரு. முனைவர் பட்டம் தமிழ்ல படிச்சு முனைவர் பட்டம் வாங்கினவர். ஒரு ஆத்தூர் கல்லூரியில அவர் ஒரு பேராசிரியராக இருந்தவர். பின்னாடி ஒரு கல்லூரிக்கு முதல்வராக இருந்து 2022 வரைக்கும் அவர் முதல்வராக இருந்திருக்காரு ஒரு கல்லூரிக்கு. அதுக்கப்புறம் விருப்ப ஓய்வு பெற்று வெளில வந்திருக்காரு. இவ்வளவு படித்தவர், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர். அவர் இன்னொரு புத்தகம், அவருடைய புத்தகத்தை பற்றி சொல்லாம இருக்கவே முடியாது, கெட்ட வார்த்தை பேசுவோம் அப்படின்னு ஒரு புத்தகம். கெட்ட வார்த்தை பேசுவோம்ன்றது பெருமாள் முருகன் ஒரு புத்தகம். அதுல அவர் சொல்றது எல்லாமே இந்த கெட்ட வார்த்தை நம்ம வழக்கமா உபயோகப்படுத்துற கெட்ட வார்த்தை. ஆனா இந்த கெட்ட வார்த்தையின்றைய மூலம் எங்கிருந்து வந்தது அப்படின்றது அவர் ஆராயிறார். எந்த சங்க கவிதையிலிருந்து வந்தது அப்படின்றது அவர் ஆராயிறார். அந்த அந்த டெப்த் ஆஃப் நாலேஜ் உள்ள ஒரு ஆசாமி, அவர் உள்ள ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு கதை எழுதும் போது அந்த கதையை எப்படி எப்படி எழுதுவார், எப்படி செதுக்குவார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மற்றபடி அந்த கதைகள்லாம் பெருசா விமர்சனம் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு தகுதியே கிடையாது என்ற அளவுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, அந்த அளவுக்கு அவர் செதுக்கி இருக்காரு. ஒவ்வொரு கதையும் அதே போல அவருடைய நாட்டு வழக்கையும் அவர் உள்ள கொண்டு இது பண்ணுவார். சாரி, அஷ்யூர்ட் ஐ ஜஸ்ட் கோ டு மாதுருபாகன். ஓகே, மாதுருபாகன் அப்படின்ற ஒரு கதை திருச்செங்கோட்டுல நடைபெறுது. திருச்செங்கோடு ஊர்ல நடைபெறும் ஒரு கதை. காலம் சரியாக குறிப்பிடப்படவில்லை, எந்த காலம்னு சரியாக குறிப்பிடப்படவில்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு ஒரு வரி வருது. ஆனா கொஞ்சம் வரலாற்று நம்ம பார்த்தோம்னா, ராஜாஜி சுதந்திரத்துக்கு முன்னாடியும் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு, சுதந்திரத்துக்கு பின்னாடியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஸோ we are not really sure இந்த கதை 1930களில் நடக்குதா இல்லை 50களில் நடக்குதான்றது நமக்கு தெரியல. காலம் சரியாக குறிப்பிடப்படவில்லை. அந்த அந்த காலத்துல திருச்செங்கோடுன்ற ஊர்ல காளி பொன்னான்னு 2 பேர் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷம் குழந்தை பிறக்கவே இல்லை. இதுதான் அவங்களுடைய பிரச்சனை.
குழந்தை பிறக்கல, இதுதான் கதை. குழந்தை பிறக்கவே இல்லை. அந்த குழந்தை பிறப்புக்காக அவங்க என்னென்னலாம் பாடுபடுறாங்கன்றத வந்து ஒவ்வொரு இதுவும் வர்ணனைகளால் அவர் வந்து விவரிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அப்படி அவர் சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கடைசியில வந்து ஒரு இது வருது, நம்ம குளத்துல ஒரு வழக்கம் இருக்கு, குழந்தை பல வருஷமாயும் குழந்தை பெறலன்னா நம்ம குளத்துல ஒரு வழக்கம் இருக்கு. அது என்னன்னா, திருச்செங்கோடுல தேர் திருவிழா நடக்கும்போது 8ஆம் நாள் திருவிழா அன்னைக்கு பெண்கள் வந்து அங்க போனா அங்க இருக்கவங்க யார்கிட்ட வேணா வந்து கலந்து குழந்தைய பெற்றுக்கலாம், அந்த குழந்தைக்கு வந்து சாமி பிள்ளைன்னு பேர் வச்சிடலாம், இது வந்து நம்ம வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் அப்படின்ட்டு யாரோ சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த பெண் வந்து அந்த காளி அந்த சரி பொண்ணா அவ வந்து போயிட்டு அந்த வரா, அந்த தேர் திருவிழாவுக்கு போயிட்டு வரா. இந்த தேர் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த துக்கம் தாளாம வந்து காளி வந்து தற்கொலை பண்ணிக்கிறான். இதுதான் கதை. இந்த கதை வந்து 2010 வெளியாச்சு. 2010 இந்த கதை வெளியாச்சு. ஓகே, இதுல எதுக்காக நான் வந்து 2 முறை அழுத்தி சொன்னேன்னா, காலம் குறிப்பிடப்படவில்லைன்னு எதுக்காக நான் அழுத்தி சொன்னேன்னா, அதாவது 30ஓ 50ஓ 1930ஓ 50ஓ ஓகே, காலம் சரியாக குறிப்பிடவில்லை என்ன சொன்னேன்னா, அதுக்கான இது வந்து இந்த பழக்க வழக்கங்கள் இந்த நாட்டில் எப்ப இருந்திருக்கு, எந்த சமூகத்துல இருந்திருக்கு அப்படின்றத வந்து அவர் ஒன்றும் உறுதியாலாம் சொல்லிடல. இது ஒரு கற்பனை கதை. ஓகே, அவர் ஒன்றும் உறுதியா இந்த இடத்துல இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு, சாமி பிள்ளைன்னு பேர் வச்சவங்க எல்லாம் இப்படி பிறந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு அவதூறு கிளப்பும் நோக்கத்தோட அவர் கதையை எழுதின மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அவர் எழுதின அவர் கதையை எழுதும் போது அவர் வந்து அந்த காளி பொண்ணான்ற கதாபாத்திரங்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர் பேசியிருக்காரே தவிர வேற எதையும் பேசல. சரி, இந்த கதையை அப்படியே நிறுத்திட்டு நாம் வந்து சர்ச்சைக்கு வருவோம். 2010 இந்த கதை வெளியே வந்தது. அது இது யாரையாவது புண்படுத்தி இருந்தால், யாரையாவது மனதை புண்படுத்தி இருந்தால் அவங்க 2010 பொங்கி இருந்தாங்கன்னா அதில் வந்து நியாயம் இருக்குது. 2010, 11, 12, 13, 14, 2015 இந்த கதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வருது. ஒன் பார்ட் உமன். ஓகே, மாதவ பாகன்ற ஒன் பார்ட் உமன், அர்த்தநாரீஸ்வரர் அதை குறிக்கிற மாதிரி அந்த ஒன் பார்ட் உமன் வெளில வருது. அதை படித்தவங்க யாரோ அந்த திருச்செங்கோடு அந்த சமுதாயத்துல, ஓகே, கவுண்டர் சமுதாயமா அது, ஓகே, அவங்க கிட்ட போயிட்டு இதை வந்து பெருசா சொல்லி அவங்க வந்து ஒரு ஒரு முரட்டுத்தனமா இதை ஹேண்டில் பண்ணிருக்காங்க. முதல்ல வந்து ரொம்ப முரட்டுத்தனமா வந்து, நீ என்ன ஒரு எழுத்தாளன், இந்த மாதிரிலாம் அப்படி எழுதுவ நீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கேட்கப்பட வேண்டிய கேள்வி, ஓகே தப்பாவே இருந்தாலும் ஏன் 5 வருஷம் கழிச்சு வர, இந்த கேள்வியை முதல்ல கேட்டிருக்கணும். அந்த கேள்வி யாரும் கேட்கல. ஓகே, ஆனா அந்த 5 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க முரட்டுத்தனமா கட்ட பஞ்சாயத்து முறை மாதிரி வச்சு அவர் அந்த ஆசிரியரை மிரட்டி வருவாய் அலுவலர் முன்னாடி வந்து உட்கார வச்சு, இனிமேல் நான் கதையை எழுத மாட்டேன், நான் கதையை எழுதியது தவறு, இந்த கதைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வருவாய் அலுவலர் முன்னாடி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து போறாரு பெருமாள் முருகன் மாதிரி. அப்படி ஒரு சிறந்த எழுத்தாளர் அப்படி ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்து போறாரு. அப்படி போயிட்டு திருப்பி அவர் வந்து இதுல சமூக ஊடகங்கள்ல அவர் இன்னொரு பதிவு பண்றாரு, பெருமாள் முருகன் இறந்து விட்டான், முருகன் என்னும் பள்ளி கல்லூரி ஆசிரியர் மட்டும்தான் இப்போது உயிரில் இருக்கிறான், பெருமாள் முருகன் இறந்து விட்டான், இனிமேல் நான் வந்து எந்த கதையும் எழுத மாட்டேன், எந்த இதுவும் எழுத மாட்டேன், என்னுடைய புத்தகங்கள் விற்காமல் இருக்கும் புத்தகங்களை திருப்பி கொடுத்தாலும் நான் அதுக்கான காசு கொடுத்து வாங்கிக்கிற தயாரா இருக்கிறேன். அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போய் அவர் இதுவாயிட்டார். அதுக்கு பிறகு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இதை வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம் வந்து எடுத்து இந்த பிரச்சனையை எடுத்து அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய் அங்க இதுவாகி இந்த மாதிரிலாம் மிரட்டி எல்லாம் ஒரு எழுத்தாளர் எழுத விடாத செய்யக்கூடாது அப்படின்னு போது இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாச்சு. இந்த பிரச்சனை பெருசாக நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து இதுவாக சொல்லி அதுக்கப்புறம் தான் பெருமாள் முருகன் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் வந்து இதே இந்த மாதுரபாகனுக்கே வந்து 2 விதமான தொடர் கதைகள் எழுதினார். ஒன்னு ஆலவாயன், இன்னொன்னு வந்து ஞாபகம் இல்லை. ஓகே, ரெண்டு ஸ்பிளிட் இது. இந்த கதையில இந்த பொண்ணா காளி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி முடிகிற இடத்துல இருந்து தற்கொலை பண்ணிட்டா எப்படி இருக்கும், பள்ளிக்காட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு கதையை எழுதியிருக்காரு. சரி, அவர் எழுதியிருக்காரு, அதெல்லாம் சரி. இந்த சமூகத்தை வந்து முதல்ல வந்து இந்த அந்த இவங்க சமூகத்து ஆட்கள் வந்து இதை முரட்டுத்தனமா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் நம் தமிழ் கூறும் நல்லுலகம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு?
ஓகே, இது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம். என்னன்னா, பெரிய அளவுல வந்து பெருமாள் முருகனுக்கு சப்போர்ட் கிடைச்ச மாதிரி தெரியல. கிடைச்சது, எல்லாரும் வந்து நான் பெருமாள் முருகன் ஆதரிக்கிறேன், பெருமாள் முருகன் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, வெறும் வாய் அளவுல, வார்த்தை அளவுல அதை சொன்னாங்களே தவிர, அதுக்கு மேல ஒன்றும் யாரும் வந்து நம்முடைய எழுத்தாளர், நம்முடைய சக எழுத்தாளர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற அந்த கோபம் எல்லாம் யாருக்கும் வந்த மாதிரியே தெரியல. அண்ட் வழக்கமா நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து நான் எதுக்கு பயப்படணும்? நான் சாரு நிவேதான்ற ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளரை பத்தியா சொல்றேன் நான். ஓகே, அவர் வந்து இந்த வால்டர் அப்படின்ற ஒரு பெரிய இவர் இருந்தார் இல்லையா, இங்கிலீஷ் ஸ்டேட்ஸ்மேன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. லைக், நீ சொல்வது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், நீ சொல்வதோடு நான் ஒத்துப்போகாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய பேச்சை கூறும் உரிமைக்கு என் உயிரை கொடுத்தாவது நான் போராடுவேன் அப்படின்ட்டு வால்டர் சொன்ன அந்த விஷயத்த வந்து இவங்க வந்து எப்படி தப்பா எடுத்துக்கணுமோ அப்படி தப்பா எடுத்துட்டாங்க. எப்படின்னா, பெருமாள் முருகனை எழுதுறது வந்து தடை செய்வது தவறு. ஏன்னா நாங்க வால்டர் சொன்னபடி நாங்க வந்து இவருக்காக நாங்க போராடுறோம். ஆனால் அந்த கதை குப்பை. யார் கேட்டாங்களா அவங்கள? ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி கேட்டாங்களா அவங்கள? கதை நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அது தேவையே இல்லாத விஷயம். இது என்னத்துக்கு அனாவசியமா எது சொல்லணும்? இதுக்கு பேரலா இன்னொன்னு சொல்ல போனா, விஸ்வரூபம் பிரச்சனை வந்தப்போ மனுஷபுத்திரன் வந்து கமல்ஹாசனுக்கு ஆதரவா இருந்தாரு. படம் எப்படியோ ரிலீஸ் ஆகி மறுநாள் வந்து படம் குப்பை. ஓகே, படம் குப்பை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற தேவையே இல்லை. ஓகே, படம் குப்பைன்ற படம் குப்பையோ அல்லது கதை குப்பையோ அது எந்த விதத்துல இங்க வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது. ஓகே, நம்முடைய ஆதரவு வந்து ஆதரவோ எதிர்ப்போ வந்து இது நாட் பேஸ்ட் ஆன் அந்த படைப்பினுடைய குவாலிட்டி பேஸ்டா இருக்கவே கூடாது. படைப்பினுடைய குவாலிட்டிக்கும் நம்முடைய ஆதரவு எதிர்ப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு எழுத்தாளனை கையை முறுக்கிற ஒரு விஷயம் தவறு அப்படின்றத சொல்றதுக்கு கதையை படிச்சுட்டு அந்த கதை நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு எப்பவுமே ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருந்தது. எனக்கு பெருமாள் முருகன் எழுத்து ரொம்ப பிடிக்கும். தட் டசன்ட் மேட்டர். அவருடைய எழுத்து எனக்கு பிடிக்காமல் இருந்திருந்தாலும் என் நிலைமை இப்படிதான் இருந்திருக்கும். மாதுள பாகன் மட்டும் இல்ல, பெருமாள் முருகன் எல்லா எழுத்துக்களுமே வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ள எழுத்துக்கும் நீங்க வந்து இது பண்ணி நிச்சயமா படிச்சு இதுவாவீங்க. நம்முடைய அறிவு விசாலம் அடையும். ஏன்னா படிச்சவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய எழுத்து வந்து எப்படியும் நம்ம அறிவை விசாலப்படுத்தும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ என்னுடைய பேச்சை தொடர்ந்துக்கிறேன். அதுல வந்து நீங்க கடைசியா சொன்னது மாதிரி யாருக்கு போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்தா அந்த புத்தகம் பேசப்படும். ஏன்னா பெண்கள் அதை வாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்க அந்த காலம் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல, காலம் சொல்லுதோ சொல்லலையோ இன்னைக்கும் பெண்களுக்கு அதே பிரச்சனைகள் தான் இருக்கு. அங்க சொல்லப்பட்ட விஷயங்கள் சாமி சடங்கு சம்பிரதாயமா இருந்திருக்கலாம், இன்னைக்கு அதை அப்படியே மாறி அறிவியலா இருக்கு. பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. இன்னைக்குமே வந்து குழந்தை பெற்றுக்காத பெண் எப்படி இந்த சமூகத்தில் நடத்தப்படுறா அப்படின்னா அந்த புத்தகத்தை படிச்சா அவளால கண்டிப்பா அதோட ஃபீலுக்கு வந்து போக முடியும். ஒரே பாயிண்ட், அதுல முடிக்கும் போது அவர் தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி முடிச்சிருக்க மாட்டாரு. அதை நீங்க மறுபடியும் படிச்சு பாருங்க. அது எப்பவுமே இந்த எழுத்தாளர்கள் கிட்ட இருக்கிற ஒரு ட்ரிக் அதுதான். அவங்க வேணும்னா அந்த கதையை வளர்த்திக்கலாம் அப்படின்றதுனால அந்த எழுத்துல வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்ற மாதிரி இருக்காது. அவர் வந்து அந்த மரத்தை அவர் நட்டு வளர்த்த மரம் இருக்கும், அந்த மரத்தையும் கயிறையும் பார்த்தாருங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதான் அது அடுத்ததுல தான் வரும். அடுத்ததுல தான் வரும். அது வரும் வரும். ஒரு கதை வந்து இறந்து போயிட்ட மாதிரி வரும், இன்னொரு கதை இறந்து போயிடும். இதேதான் பூக்குழிக்கும் அவர் சொன்னாரு. பூக்குழியிலையும் அந்த பெண்ணை வந்து ஆணவ கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அதோடதான் அந்த கதையை முடிப்பாரு. அப்ப ஏன் அந்த பொண்ணை கொண்டுட்டீங்கன்னு ஒரு வாசகர் வந்து அவங்க கிட்ட ஒரு பேட்டி எடுக்கும்போது கேட்பாங்க, நீங்க படிச்சீங்களா, நல்லா படிச்சீங்களா அப்படின்னா, அதுல அவ இறந்து போன மாதிரியே காமிச்சிருக்க மாட்டேனே, அவளை சுத்தி தீ மூண்டதுன்னு தான் எழுதியிருப்பேன். ஸோ எழுத்தாளர்கள் கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம். வேணும்னா அவங்க அதை வளர்த்துக்கலாம், செத்தேன்னு சொல்லலாம், இல்லை அப்படி கூட சொல்லலாம்.